ட்ரெண்டிங்கை கொஞ்சம் நெட்டுட்டு புதுசாக எதாவது ட்ரை பண்ணுவோமா? ஊர்லாம் போட்டு வந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் எதாவது செஞ்சு சாப்பிடுவோமா? அதுக்கு நம்ம காலைல 6 மணிலேருந்து வரணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா தடாக்கெலாம் போயிட்டு வந்து ஜாலியாக லேப்டாப்பில் GTA 5 கேம் விளாண்டுருந்தேன். அப்போ இத்தனை நாளாக நம்ம வீட்டில் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணில் ஒரு கூட பட்டுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸு மாம்பழம்லாம் இருந்தது. சரி, உடனே GTA 5 கேமை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மாம்பழ கூடையை தூக்கிக்கின்னு அங்கே போய் பார்த்தேன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்காலிக் கிரேப் ஒயின். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதை பிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த கிரேப்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கழுவணும். ஸோ அதை வந்து ஒரு தனி பவுலில் மாற்றிட்டு அதை வந்து கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை போட்டு ஒரு 30லேருந்து 1 hour வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேரினேட் பண்ணி அப்படியே விட்டணும். அது மேரினேட் ஆகட்டும். மேரினேட் ஆகிற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு என்ன மாதிரி மேஜிக் பண்ணி நீங்கள் சாஸ் பேன் வர வைக்கும்போதெல்லாம் நீங்கள் நார்மலாகவே எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேப்ஸ் முழுற அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பபுள்ஸ் வர டைமில் கரெக்டாக நீங்கள் அந்த கிரேப்ஸ்லாம் எடுத்து உள்ளே போட்டு 45லேருந்து 1 hour கிட்ட அப்படியே விட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்களேன். ரெடி ஆகிடுச்சுன்னு நினச்சி உடனே எடுத்து குடிச்சிடாதீங்க. இப்போ நம்ம அதை கிரேப்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படியே எடுத்து குடிச்சின்னா பச்சை தண்ணி மாதிரி இருக்கும். ஒரு 24 hours நைட் கூல் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. அதுக்கு பதிலாக யாரும் தொடாத இடமா பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் 2 வீடியோ நாளைக்கு வருது, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.